இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பகுதியில் குடியிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் வாழ்த்துகிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறபடியே அந்த நல்ல வார்த்தையை உங்கள் குடும்பத்தை பார்த்து நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் துக்கங்களை இன்றைக்கு சந்தோஷமாய் மாற்றுவாராக. வியாதியினால் துக்கமாய் இருந்தாலும், கடன் பாரத்தினால துக்கமாயிருந்தாலும், செய்கிறது வாய்க்கவில்லையே என்கிற துக்கம் இருந்தாலும், எந்த விதமான துக்கமாயிருந்தாலும் இயேசு மாற்ற வல்லவராயிருக்கிறார். இந்த இடத்தில் ஒரு 15 நிமிடம் வேதத்திலிருந்து சில வார்த்தையை நாங்கள் உங்களுக்கு பிரசங்கிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். எதற்காக வந்திருக்கிறோம் அப்படின்னா, வேதத்தில் ஆண்டவர் எங்களுக்கு திருச்சபைக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். உலகம் எங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று ஆண்டவர் எங்களுக்கு வேதத்தில் கட்டளையிட்டு இருக்கிறார். வேதம் எப்படிப்பட்டதென்றால், ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கானது அல்ல ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை சபைக்கு மட்டும் போதிக்கப்படும்படியாய் ஆண்டவர் எழுதல. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அவருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட வேண்டும். அந்த பணியை ஆண்டவர் திருச்சபைக்கு தந்திருக்கிறார். அந்த பணியை தான் நிறைவேற்றும்படி உங்கள் நடுவில் வந்திருக்கிறோம். நீங்கள் விரும்பினால் ஒரு 15 நிமிடம் இந்த இடத்துல பேசப்படுகிற வார்த்தையை நீங்கள் கவனிக்கலாம். இந்த வார்த்தை எங்களுக்குரியதல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்காக ஆண்டவர் வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள். நீங்கள் செவி கொடுப்பீர்கள், ஆனால் உங்களுக்கு இது ஆசீர்வாதமாய் இருக்கும். இப்போதும் எங்கள் நடுவில் இருக்கிற அருமையான மைக்கேல் பாஸ்டர் அவர்கள், ஜேக்கப் சகோதரர் அவர்கள் 2 பேரும் இணைந்து ஒரு சிறிய பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவார்கள். பிற்பாடு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அந்த நல்ல வார்த்தையை சொல்லி என் வார்த்தையை முடிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். சோதரம், ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறபடி உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். சோதரம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார். கண்ணீர் துடைக்கின்றார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார்.
திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார், நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு. நேசர் வருகையில் தந்திடுவார், நம் நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நீங்கள் புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் கட்டளையிட்ட அந்த ஆணைக்கு இணங்கி எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் என்கிற அந்த பணியை நாங்கள் செய்ய வந்திருக்கிறோம். நீங்க விரும்பினால் இந்த இடத்துல சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்கலாம். அருமையான ஆண்டவருடைய வேதாகமத்தில் இருந்து, பரிசுத்த பைபிள்ல இருந்து சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு பிரசங்கிக்க விரும்புகிறேன். முதலாவது, பரிசுத்த வேதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், இந்த பூமியில் அதிகமாய் மனிதர்கள் வாங்கி வாசிக்கிற ஒரு புஸ்தகம் உண்டானால் அது கர்த்தருடைய வேத புஸ்தகம் மட்டுமே. அதே போல அதிகமான பாஷைகளில் மொழிபெயர்க்கப்பட்டு அச்சிடப்பட்டு விநியோகிக்கப்படுகிற ஒரு புஸ்தகம் உண்டானால் அது கர்த்தருடைய வேத புஸ்தகம். வேத புஸ்தகம் இதுவரையிலும் கிட்டத்தட்ட 1700க்கும் அதிகமான பாஷைகளில் மொழிபெயர்க்கப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் அப்படின்னா, ஒருவேளை கர்த்தருடைய வேதம் ஒரு மனுஷனால் எழுதப்பட்டது, உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட எல்கையோடு அது நின்று போயிருக்கும். ஆனால் வேதம் ஒரு மனுஷனால் இயற்றப்பட்டதல்ல, அது அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரால எழுதப்பட்டது, அருளப்பட்டது. ஆகையினால இயேசு கிறிஸ்து ஒரு மாவட்டத்திற்கு மட்டும் தேவன் அல்ல, ஒரு மாநிலத்திற்கு மட்டும் தேவன் அல்ல, அவர் முழு உலகத்திற்கும் சர்வத்திற்கும் அவர் ஆண்டவராய் இருக்கிறார். ஆகவே அவருடைய வார்த்தைக்கு பல தடைகள் வந்தாலும் அது இன்றைக்கும் அநேகருக்கு கடந்து போகிறது, அநேகருக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. இன்றைக்கும் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிறது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. வேதம் எப்படிப்பட்டது என்றால், அதுல சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் ஏற்கனவே நிறைவேறி இருக்கிறது, நிறைவேறி கொண்டிருக்கிறது, இனியும் நிறைவேற போகிறது. ஆகவே கர்த்தருடைய வேதம் பொய் அல்ல. அதுல சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையானது, அதுல சொல்லப்பட்டிருக்கிற ஒன்றும் பொய்யானது கிடையாது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது யோபு 26:7 அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. நீங்க கவனித்தால், நாம வாழுகிற இந்த பூமியை ஆண்டவர் படைக்கும் போது அது எப்படி ஆண்டவர் படைத்து எப்படி அஸ்திபாரப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னா, அந்த பூமியை படைத்து ஒரு தூண் மேலேயோ அல்லது ஏதோ ஒரு இடத்திலேயோ ஆண்டவர் வைக்காமல் அது அந்தரத்துல தொங்குகிறதை நாம ஆராய்ச்சி மூலமாய் பார்க்கிறோம். ஆனா ஆராய்ச்சியின் கண்டுபிடிப்புகள் வரக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை வேதத்துல பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே
இந்த வார்த்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார் என்று சொல்லி. ஆகவே அதுக்கு பிறகுதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை உண்மைதானா, இதன்படிதான் இந்த பூமி இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ச்சி பண்ணும்போது மெய்யாகவே இந்த பூமி அந்தரத்திலேயே தொங்கிக் கொண்டிருக்கிறது, படைக்கப்பட்ட அந்த நாள் முதல் இந்நாள் வரையிலும். ஆகவே வேதம் ஆராய்ச்சி மூலமாய் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, அதுல சொல்லப்பட்ட வார்த்தை உண்மையானது, மெய்யானது என்று சொல்லி. இப்போ ஆண்டவர் இந்த பூமியில் அவருடைய வார்த்தையை எல்லா ஜனங்களுக்கும் பிரசங்கிக்கும்படி வந்தார். நீங்க கவனித்தீர்களானால் இந்த பூமியை படைத்த ஆண்டவருக்கு இந்த பூமியில ஒரு மனுஷன் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்று சொல்லி எல்லா காரியத்தையும் ஆண்டவர் வேதத்துல எழுதியிருக்கிறார். ஒரு மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து கை கொண்டு அதன்படி வாழுவானானால் அந்த மனுஷன் தலைமுறைக்கும் இந்த பூமியில ஆசீர்வாதமா இருப்பான். இந்த பூமியில ஒரு வாடகை வீட்டுல நாம குடியிருந்தாலே அந்த வாடகை வீட்டுல இருக்கிற நமக்கு அந்த ஹவுஸ் ஓனர் நிறைய கண்டிஷன் சொல்லுவார். இந்த வீட்டுல எத்தனை பேர் தான் தங்கணும், இந்த வீட்டை பாதுகாப்பா வச்சுக்கிடணும், எதையும் டேமேஜ் பண்ணிடக்கூடாது, இத்தனாம் தேதிக்குள்ள வாடகை தந்துடணும், சுத்தமா வச்சுக்கிடணும், இந்த மாதிரி நிறைய கண்டிஷன் போடுவாங்க. ஒரு சின்ன வீட்டுல உட்காருகிற நமக்கே இவ்வளோ காரியம் அப்படின்னா, இவ்வளோ பெரிய இவ்வளோ அழகான பூமியை படைத்து ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் அப்படின்னா உன் இஷ்டத்துக்கு வாழலாம், உன் விருப்பத்துக்கு வாழலாம் என்று சொல்லி ஆண்டவர் இந்த பூமியை படைக்கவில்லை. இந்த பூமியில ஒரு மனுஷன் ஒவ்வொரு மனுஷனும் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்கிறதை தான் ஆண்டவர் வேதத்துல முழுக்க எழுதியிருக்கிறார். நீங்க கவனித்தால் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில வரும்போது அவர் வந்து முதல் பேசின வார்த்தை, முதல் பேசின பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் ஜனங்களை பார்த்து தெருவில் நின்று வீதிகளில் நின்று ஜனங்கள் கூடுகிற இடங்களில் நின்றெல்லாம் ஜனங்களை பார்த்து சொன்னார், மனம் திரும்புங்கள். எதுல இருந்து மனம் திரும்புங்கணும் என்றால், பாவத்தில இருந்து, சாபத்தில இருந்து, துன்மார்க்கமான வாழ்க்கையில இருந்து எல்லா ஜனங்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கும்படியாய் வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததற்கு பல காரணங்கள் உண்டு. அதுல ஒரு 3 காரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது, அவர் பிரசங்கிக்கும்படி வந்தார். பாவியான ஜனங்களுக்கு ஒரு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்கிறதை அவர் போதிக்கிற நல்ல ஒரு போதகராய் வந்தார். வேதத்திலேயும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அதுல ஒரு சில வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை சங்கீதம் 35:16 சொல்லுகிறது, தீமை செய்கிறவர்களுடைய பெயரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது என்று சொல்லி ஒரு எச்சரிப்பின் வார்த்தை வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமை செய்கிறவர்களுடைய பெயர், எந்த மனுஷனெல்லாம் தீமை செய்கிறானோ அவனுடைய பெயர் இந்த பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் ஜனங்களுக்கு எச்சரித்து எழுதியிருக்கிறார். இன்னைக்கு தீமை செய்கிறது ஒரு பொழுதுபோக்காவே வச்சிருக்கிறாங்க, அது ஒரு லைஃப் ஸ்டைலாகவே நிறைய வச்சிருக்கிறாங்க. இதுல என்ன இருக்கு, இதெல்லாம் என்ன, ஒண்ணும் இல்ல. தன்னை பெரிய ஆளா காட்டிக்கு நிறைய தீமை செய்கிறவர்கள் உண்டு, தன்னை ரவுடியாய் காட்டிக்கொள்ளக்கு நிறைய தீமை செய்கிறவர்கள் உண்டு. ஆகவே ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜனங்களை எச்சரித்து சொல்லுகிறார், தீமை செய்கிறவர்களுடைய பெயரை பூமியில் இராமல் அற்று போக பண்ணுவாரான் கர்த்தர். ஆகவே தீமை செய்கிற ஒரு பழக்கம் நமக்கு இருக்குமே ஆனால் மற்றவர்களுக்கு விரோதமாய் செய்கிற செயல்கள், இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் நிறைய குடும்பத்துல நிறைய பேருக்குள்ளாக ஒரு லைஃப் ஸ்டைலாகவே இருக்கிறது. ஆகவே மனம் திரும்பும்படியாய் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தீமை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். இந்த பூமியில நாம நிலைத்திருக்கணும், நம்ம பிள்ளைகள் வாழ்க்கை நிலைத்திருக்கணும், நாம குடும்பம் தீர்க்காயுசோடு வாழணும் அப்படின்னா என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்று ஆண்டவர் வேதத்துல எழுதியிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், தீமை விட்டு விலகு என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஒருவேளை நீங்க ரகசியமான தீமையான பழக்க வழக்கத்துல இருப்பீர்கள் ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீர் அதை விட்டு விலகு. அதுக்கு பிறகு நீ செய்கிற தொழில் வாய்க்கும், உன் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஜாப் கிடைக்கும், உங்க பிள்ளைகளுக்கு ஏற்ற துணை கிடைக்கும், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும். ஏனென்றால் பாவம் நாம செய்யும் போது அந்த பாவத்தினுடைய விளைவு அதிபயங்கரமா இருக்கும். வேதத்துல ஆண்டவர் எச்சரிக்கிறார்,
பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி ஆண்டவர் எழுதியிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு நல்ல மரணம் வருகிறது, அநேகருடைய மரணம் கொடூரமாய் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் ஒரு நல்ல மரணத்தை எல்லாருக்கும் தர சித்தமாய் இருக்கிறார். நல்ல பரிபூரண வயதோடு வாழ்ந்து பிள்ளைகளின் சமாதானத்தை கண்டு திருப்தியாய் வாழ்ந்து முடிக்கிற வாழ்க்கை இருக்கிறது. அந்த ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தர சித்தமாய் இருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தீமை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நாம தீமை விட்டு விலகி நாம நன்மை செய்வோம். அப்பொழுது இந்த பூமியில நாம ஆசீர்வாதமாய் இருப்போம். இந்த பூமியில நம்முடைய தலைமுறை என்றென்றைக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும். அப்படியே இயேசு கிறிஸ்து இவ்வண்ணமான நல்ல வார்த்தைகளை பிரசங்கிக்கிற நல்ல போதகராய் இந்த பூமியில வந்தார். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இரண்டாவது எதற்காக வந்தார் அப்படின்னா, இரண்டாவது காரியம், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வியாதியாய் இருக்கிற ஜனங்களை சுகமாக்கும்படி இயேசு கிறிஸ்து வந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது அநேக அற்புதங்களை அவர் செய்தார். அநேக ஜனங்களுக்கு வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை ஒரு புஸ்தகத்துல எழுதி வைத்தால் இந்த உலகம் கொள்ளாது. அவ்வளோ அற்புதத்தை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் மதத்தின் அடிப்படையில யாருக்கும் அற்புதம் செய்யல, ஜாதியின் அடிப்படையில, ஊர் உலகத்தின் அடிப்படையில இந்த ஊர்க்காரங்களுக்கு தான் அற்புதம் செய்யணும், இந்த ஊர்ல உள்ள ஜனங்களுக்கு அற்புதம் செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த அடிப்படையில் இல்லாமல் தன்னிடத்துல வருகிற எவருக்கும் அற்புதம் செய்ய ஆண்டவர் சித்தமாயிருந்து அவரிடத்துல வந்து அவரை தேடின ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்தார். நான் ஏன் இயேசு, வேதம், ஆண்டவருடைய வசனம் என்று சொல்லி நான் தெருவில் நின்று சொல்லுகிறேன் அப்படின்னா, ஆண்டவர் எங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்தார். நாங்க ஆண்டவரை அறியாமல் இருந்தோம், சேவனையின் கட்டுகளில கட்டப்பட்டு இருந்தோம். திடீரென்று சொல்லி நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்படுவோம். என்னன்னு ஃபுல்லா செக் பண்ணுனா ரிசல்ட் சொல்லும் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் நார்மலா இருக்கு அப்படின்னு. அப்போ வியாதி எதனால, வலி எதனால, உபத்திரவம் எதனாலன்னு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. இந்த மாதிரி சேவனை கட்டுகளில படாத பாடுபட்டோம். அப்பந்தான் இயேசுவை நோக்கி ஜெபித்தோம். இயேசு எங்களுக்கு அற்புதம் செய்தார். ஆகவே இயேசு அன்றைக்கும் அற்புதம் செய்தார், இன்றைக்கும் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்தது, அற்புதம் செய்கிறவராய் வந்தார். இன்றைக்கும் அவருடைய நாமத்தினால சபையார் ஜெபிக்கும் போது, சபையில உள்ள ஊழியக்காரர்கள் ஜெபிக்கும் போது இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். மூன்றாவது எதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார் அப்படின்னா, ஒரு மனுஷன் பாவம் செய்தால் பாவத்தின் சம்பளம் மரணம். சில பேர் அறிந்து பாவம் செய்வார்கள், சிலர் அறியாமல் பாவம் செய்வார்கள். ஒரு மனுஷன் பாவம் செய்தால் பாவத்தினால சாபம் வரும். சாபம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னா, சாபம் சில குடும்பத்துல இளம் வயதின் மரணத்தை கொண்டு வரும். சாபம் சிலரை பைத்தியமாக்கும். சாபம் சிலரை வியாதியின் படுக்கையில படுக்க வைக்கும். இப்படி சாபத்தின் கிரிய பல கோணத்துல இருக்கு. நாங்க சொன்ன ஒருவேளை அது உங்களுக்கு சங்கடத்தை கூட ஏற்படுத்தலாம். ஆகையினால பாவத்தின் கிரிய பயங்கரமா இருக்கும். ஆகவே ஒரு மனுஷன் பாவம் செய்தால், அறிந்தும் அறியாமலும் செய்தால், ஆகவே அந்த மனுஷனுக்காக தன்னையே சிலுவையில பலியாக்கி இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததே மனுஷனுடைய பாவத்தை தான் சுமந்து, மனுஷனுடைய பாவத்திற்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது போல இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு ஜீவனை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது சீசர்களோடு கூட ஆண்டவர் பேசினார். நான் இந்த பூமியின் கடைசி நாட்கள்ல மறுபடியும் வருவேன் என்று ஆண்டவர் சீசர்களோடு கூட பேசினார். அப்போ சீசர்கள் கேட்டாங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கும் என்ன அடையாளம் என்று சொல்லி. ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கும் போது நீங்க நினைக்கலாம், இயேசு வந்தா என்ன, உலகம் முடிஞ்சா எனக்கு என்ன, நான் உண்டு, என் வேலை உண்டு, என் குடும்பம் உண்டுன்னு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்ல, இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கும் இந்த பூமியினுடைய கடைசி நாட்களுக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன நடக்கும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது ஒரு காரியம் நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு மனுஷன் வேத வசனத்தை வாசித்து அதன்படி வாழ்ந்து ஒருவேளை மரித்திருப்பான், ஆனால் அந்த மனுஷனுடைய கல்லறைகள் திறக்கப்பட்டு ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்டு இயேசுவோடு கூட சேர்க்கப்பட்டு பரலோகம் எடுத்துக்கொள்ளப்படுவார். ஒருவேளை ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து வரும்போது அவன் உயிரோடு இருந்து வசனத்தை கை கொண்டு உண்மையாய் வாழ்ந்திருப்பானால் அவன் ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு அவனும் இயேசுவோடு கூட எடுத்துக்கொண்டு பரலோகத்துக்கு விடப்படுவான். இப்படி இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போவான். பரலோகத்துக்கு போக்கு வேற வழி இல்லை, ஒரே வழி, இயேசு கிறிஸ்து தான் வழி. ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போகணும்னா
ஆண்டவர் போதிக்கிற வழி என்ன அப்படின்னா இப்படிதான் போக முடியும். ஆகவே பரலோகத்துக்கு போனோம்னா ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து மனம் திரும்பணும், பாவத்திலிருந்து விலகணும். சபை கொடுக்கிற சபையில ஞானஸ்நானம் எதற்காக கொடுக்கப்படுகிறது என்றால், ஒரு மனுஷன் ஆண்டவரே இதுவரையிலும் பாவம் செய்தேன், இனி பாவம் செய்ய மாட்டேன், என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி பாவ மன்னிப்புக்காக தான் சபையில ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. அதோடு கூட பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றாதான் பரலோகத்துக்கு போக முடியும். சோ இந்த கடைசி காலத்துல இவைகளை நாம பின்பற்ற வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்கள் கேட்டாங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கும் என்ன அடையாளம் என்று சொல்லி. ஒரு 8 அடையாளம் இருக்கிறது, நான் வாசித்து முடிக்கிறேன். நீங்க கவனித்தால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கடைசி நாட்கள்ல யுத்தங்கள் வரும் என்று சொல்லி. கிட்டத்தட்ட இப்போ கூட அதிகமான யுத்தங்களை நாம கேள்விப்படுகிறோம். அதே போல ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும் என்று சொல்லப்படுகிறது. நீங்க கவனித்தால் உள்நாட்டுக்குள்ளாய் பிரச்சனை, ஜாதி கலவரம், மத கலவரம், உள்நாட்டுல பிரச்சனை, இப்படி எத்தனையோ ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனம் எழும்புகிறதை நம்ம பல இடங்களில கேள்விப்படுகிறோம். அதே போல ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னைக்குள்ள காலகட்டங்கள்ல வியாபார ரீதியாக ஒரு ராஜ்யத்தோடு இன்னொரு ராஜ்யம் மோதல் போக்கோடு தான் போய்கொண்டே இருக்கிறது. அதையும் நாம சமீப காலமாய் பார்க்கிறோம். அதே போல பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்க கவனித்தீர்களானால் எத்தனையோ தேசம் பஞ்சத்துல மூழ்கி இருக்கிறது. ஆப்பிரிக்கா கண்டங்கள் ஃபுல்லாவே பஞ்சத்துல மூழ்கி இருக்கிறது. பாகிஸ்தான் பகுதியில பயங்கர பஞ்சம், இந்தியாவின் சில பகுதியில பஞ்சங்கள் தலைவிரித்து ஆடுகிறது. ஸ்ரீலங்கால பயங்கரமான பஞ்சம், பணவீக்கமாகி மக்களால எந்த பொருளையும் வாங்கி சாப்பிட முடியல, அனுபவிக்க முடியல. பஞ்சத்துல கொஞ்சம் கொஞ்சமாய் எல்லா பகுதியிலும் ஜனங்கள் போய்கொண்டிருக்கிறாங்க. பஞ்சம் காணப்படும். அதே போல கொள்ளை நோய் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம கேள்விப்படுகிறோம் எலி காய்ச்சல், பறவை காய்ச்சல், இந்த மாதிரி கொரோனா, கருப்பு பூஞ்சை, இதெல்லாம் புது புது கொள்ளை நோய்கள். கடந்த நாட்களில் எவ்வளவு பேர் மரித்தார்கள். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி நாட்கள்ல கொள்ளை நோய்கள் வரும் என்று சொல்லி. அதே போல பூமி அதிர்ச்சிகள் பல இடங்கள்ல வரும். நீங்க கவனித்தால் வாரத்துல ஏதோ ஒரு பகுதியில பூமி அதிர்ச்சி வருகிறது. 2010 வருஷத்திலிருந்து இதுவரையிலும் கிட்டத்தட்ட இந்த பூமியில பெரிய பூமி அதிர்ச்சியிலிருந்து சின்ன பூமி அதிர்ச்சி வரைக்கும் ஒரு 1,52,000 முறைக்கும் அதிகமாய் பூமி அதிர்ச்சி வந்திருக்கிறது. அதே போல அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க கவனித்தால் ஒரு 70 வருஷத்துக்கு முன்பதாக எல்லா குடும்பமும் கூட்டு குடும்பமாய் வாழ்ந்தது. கூட்டு குடும்பமாய் வாழ்ந்தார்கள். அக்கா, தங்கச்சி, மச்சான், சித்தி, பெரியம்மா, பாட்டி, அப்பாவோட அம்மா, இந்த மாதிரி கூட்டு குடும்பமாய் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அது சற்றும் சாத்தியமில்லாத ஒரு நிலைக்கு, எப்பண்டா கல்யாணம் பண்ணுவோம், தனி குடித்தனம் போவோம், அந்த மாதிரி ஒரு மனநிலை தான் எல்லாருடைய வீடுகளிலும் இருக்கிறது. சொல்லப்பட்ட இந்த அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லப்பட்ட வார்த்தை இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதே போல ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். அவருடைய வருகைக்கு நாம போகணும் அப்படின்னா பாவத்திலிருந்து மனம் திரும்பணும். பரலோகத்துக்கு போனோம்னா பாவத்திலிருந்து மனம் திரும்பணும். மனம் திரும்பி பாவம் மன்னிப்பாகிய ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்பொழுது இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் நம்மை ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாக்கி அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்படுவோம். இவ்வண்ணமாக வேதத்துல சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் உங்களோடு கூட சொன்ன வார்த்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இதை ஏற்றுக்கொள்ளுகிறதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவரவருடைய விருப்பம். கர்த்தர் உங்களை நேசித்து இந்த வார்த்தைகளை உங்களோடு பேசி இருக்கிறார். கேட்ட உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் பெரியவர். தொடர்ந்து இந்த இடத்துல இருக்கிற தம்பி விஜய் அவர்கள் உங்களுக்காக ஜெபித்து இந்த கூடுகையை நிறைவு செய்வார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த இடத்துல இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக உங்கள் சமூகத்தில் வருகிறோம். உங்கள் நாம மகிமைப்படும்படியாய் இவர்களுக்கு ஆண்டவரே உடைய வசனங்கள் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இதை கேட்டு அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. இவங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவரே ஸ்தோத்திரம் சமாதானமும் சௌக்கியமும் ஆண்டவரே சந்தோஷமும் தங்கி தாபரிக்கட்டும். இவர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். இவர்களுடைய பொருள் தேவைகள் சந்திக்கப்படட்டும். இவர்களுடைய பண தேவைகள் சந்திக்கப்படட்டும். இவர்களுடைய சுகவினங்கள் இருக்குமானால் நல்ல பூரண சுகம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உண்டாகட்டும் என்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த வீடுகளை வாழ்த்துகிறோம். உங்கள் நாமத்தில் இவர்களை எல்லாரையும் ஆண்டவரை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இவர்களுடைய படிப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எக்ஸாம்ல கரெக்டா ஆண்டவரே நல்ல மார்க் ஆண்டவரை கொடுப்பதற்கு கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. பெற்றோர்களுக்கு நல்ல கீழ்ப்படியக்கூடிய ஞானத்தையும் அறிவையும் கொடுப்பீராக. நல்ல ஆண்டவரே கையின் பிரயாசத்தை
கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். ஒவ்வொரு வீடுகளும் பெரிய மாற்றத்தை இது முதல் காண ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல அனுபவங்களை இவர்கள் கற்றுக்கொள்ளட்டும். தொடர்ந்து உங்களை குறித்த அறிவுல வளருவதற்கு ஏதுவான கிரியைகள் இந்த தெருக்களில் உண்டாயிருக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். திருமண தடைகள் இருக்குமானால் இந்த நேரத்தில் மாறி போகட்டும். திருமண தடைகளை கர்த்தர் தாமே மாற்றி போடுவாராக. குழந்தை பாக்கிய தடைகள் இருக்குமானால் இயேசுவின் நாமத்தினால் மாறி போகட்டும். உங்க நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து உங்க கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.